அனைவருக்கும் வணக்கம். சிடிசி காஸ்ட் ஆஃப் த கம்பெனியோட எம்ப்ளாயரோட காம்பனன்ட்ஸ் பற்றி தான் நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். போனஸ் பற்றி, அதாவது சிடிசி காம்பனண்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த காம்பனண்ட் வந்து போனஸ். அந்த போனஸ் பற்றி லீகலாக வந்து என்ன சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ லீவ் வித் வேஜஸ் அண்ட் ஏர்ன் லீவ் பற்றி பார்க்க போகிறோம். லீவ் வித் வேஜஸ் அண்ட் ஏர்ன் லீவ் ரெண்டுமே ஒன்று தான். ஃபேக்ட்ரி லாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அது ரெண்டுமே இயங்குது. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதுனால இவங்க நேமை மாற்றிக்கிட்டாங்க. அந்த லீவ் வித் வேஜஸ் அண்ட் ஏர்ன் லீவ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த ஏர்ன் லீவ் அண்ட் லீவ் வித் வேஜஸ்ன்றது கம்பெனி டு கம்பெனி மாறுபடும். இந்த கம்பெனியில் ஒரு பாலிசி இருக்கும், இன்னொரு கம்பெனியில் வேறு பாலிசி இருக்கும். அட் த சேம் டைம் ஃபேக்ட்ரியில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, அண்ட் தென் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், அண்ட் தென் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இஎல்ன்றது லீவ் வித் வேஜஸ்ன்றது ஒரு ஃபிக்ஸ்டான ஒன்று கிடையாது, மாறிட்டே இருக்கும். ஆனால் மினிமம் ஃபேக்ட்ரிலால் மினிமம் லீவ் வித் வேஜ்ன்றதுக்கு இவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குது, இவ்வளோ கொடுக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா, ஒரு எம்ப்ளாய் வந்து 240 டேஸ் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சாருன்னா அவர் இஎலுக்கு எலிஜிபிள் தான். இந்த இஎல்ன்றது எலிஜிபிலிட்டிக்கு வந்து 1 ஜான்லேருந்து டிசம்பருக்குள்ளே பார்ப்பாங்க. இப்போ ஒரு நியூ எம்ப்ளாய் வந்து ஜூனில் தான் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டிக்கு வந்து ஒரு மொத்த ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளே ஒர்க் பண்ணதை 2/3 வந்து அந்த ஒர்க்கிங் டேஸ் அட்டன் பண்ணியிருந்தாவே போதும், ஒரு இஎலுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் அடல்ட் வந்து இருக்கார் அப்படின்னா 20 டேஸ்க்கு 1 டே வந்து இஎல் வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் இந்த ஃபேக்ட்ரியில் சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது டேஸை கால்குலேட் பண்ணி டிவைட் பை 20 அப்படின்னு கால்குலேட் பண்ணுறீங்கன்னா ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா அதை ரவுண்ட் அப் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. இப்போ லீவ் வித் வேஜஸ் பற்றி எலிஜிபிலிட்டி பற்றி பார்த்தோம். ஆனால் இஎல் என்னோடய ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது எனக்கு இஎல் தான் கொடுக்குறாங்க. இந்த அடுத்த ஃபினான்ஷியல் இல்லை, என்னோடய 1 இயருக்கு வந்து இஎல் இவ்வளோ தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து நான் வந்ததுக்கப்புறம் தான் டிவைட் பை 20 போட்டு என்னோட இஎல் கொடுக்க முடியுமே தவிர, எப்படி இஎல் கொடுக்குறாங்க முன்னாடியே 15 டேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ சண்டேஸ்க்கு வந்து இஎல் கிடையாது. ஸோ 54 சண்டேஸ் இருக்குன்னா 365 டேஸை மைனஸ் பண்ணால் அரௌண்ட் 300 டேஸ் வருதுன்னா அதை 20 டிவைட் பண்ணி தான் இவங்க வந்து 15 நியர்லி 15 முன்னாடியே போடுறாங்க. அண்ட் தென் 15 ஒவ்வொரு கம்பெனியும் எப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மாதம் வந்து 1.25 டேஸ்ன்றது எலிஜிபிள்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் முன்னாடியே 15 டேஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் 1.25 நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம் அப்படின்றதையும் ஒவ்வொரு கம்பெனி சொல்லுவாங்க. சில கம்பெனிஸ் வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த் வந்து நீங்கள் எலிஜிபிள் இல்லை, 6 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே லாவில் வந்து 240 டேஸ் வந்துட்டு எலிஜிபிலிட்டி வந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 180 டேஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஒவ்வொரு லாலையுமே மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத சொல்கிறாங்களே தவிர, அதை தாண்டி வந்து கம்பெனி கொடுக்குது அப்படின்னா அதில் எந்த இஷ்யூஸ் இல்லை. ஆனால் மினிமம் எலிஜிபிலிட்டி இப்போ 240 டேஸ்க்கு அப்புறமும் கொடுக்கலான்றதான் இஷ்யூ. ஆனால் முன்னாடியே கொடுக்குறது எந்த இஷ்யூவும் கிடையாது. 20 டேஸ்க்கு ஒரு நாள்ன்றதை கொடுக்கணுன்றது தான் இருக்கே தவிர, அது எப்படி கொடுக்கணும்லாம் தேவையில்லை. ஸோ 20 நாளைக்கு ஒரு டைம் கொடுத்துட்டா மட்டும் ஓகே. இப்போ 240 டேஸ் அது எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு வந்து என்னென்ன விஷயம்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லே ஆஃப்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது கம்பெனி வந்து வேலையில்னு சொல்லி அமைச்சிட லே ஆஃப்ஸ் அமைச்சிக்கலாம், எடுத்துக்கலாம். மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கலாம். நீங்களே பெர்மிஷன் சொல்லி கொடுக்குற அவங்க அக்செப்ட் பண்ண லீவ் எல்லாத்தையுமே எலிஜிபிள் டேஸாக, அதாவது 240 டேஸ்க்கு எலிஜிபிள் டேஸாக மட்டும் தான் எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ஏர்ன் லீவ் கிடைக்குமா? இதுக்கெல்லாம் ஏர்ன் லீவ் கிடைக்காது. ஒரு 240 டேஸ் எலிஜிபிலிட்டி அந்த காம்படிஷனாக பார்க்கறதுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். அண்ட் தென் எவ்வளோ வந்து இஎல் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபுல் டே சேலரி, அதாவது ஒன் இஎல் அப்படின்னா 1 ஃபுல் டே சேலரி தான் கொடுப்பாங்க. இதே நீங்கள் போனஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் டே தான், ஆனால் இங்கே வந்து ஃபுல் டே சேலரி தான். இன்னொரு விஷயம் வந்து ஃபேக்ட்ரியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 15 டேஸ்க்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். அண்ட் தென் இஎல் வந்துட்டு 3 இஎல்ல சேர்ந்த, அதாவது 3 இஎலுக்கு மேலே சேர்ந்த மாதிரி எந்த லீவ் எடுக்கக்கூடாதுன்றதும் ஃபேக்ட்ரியில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் யாருக்கு வந்து லீவ் எடுத்திருப்பாங்க, யாராவது வந்துட்டு அந்த லீவை வந்துட்டு போன ஃபினான்ஷியல் இயரில் வந்து அதாவது சார் அந்த காலண்டர் இயர், ஃபினான்ஷியல் இயரில் காலண்டர் இயர், அந்த காலண்டர் இயரில் வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா அதை அடுத்த இயருக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதாவது கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 30 டேஸ் வரைக்கும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சில இதெல்லாம் கம்பெனிஸ் வந்துட்டு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் லீகலாக இதாக சொல்லியிருக்கு. இப்போ யாருக்காவது டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க அல்லது ரிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இஎல்லை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துடணும். அண்ட் தென் சேம் டைம் அந்த எம்ப்ளாய் வந்து இறந்துருந்தார் அப்படின்னா அந்த நாமினி கொடுத்துடலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது எல்லா லாலையுமே வந்துட்டு போனஸ் ஆகட்டும், கிராஜுவிட்டி ஆகட்டும், அந்த நாமினிக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அதை கிளைம் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா 15 டேஸ் நான் சொன்னேன் மாறும் அப்படின்னு சொன்னேன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா 15 டேஸ் ஒன்ஸும், ஃபேக்ட்ரினா 20 டேஸ் ஒன்ஸும் அப்படின்றது வந்து இயல்றது மாறுபடும். ஒரு பாலிசி வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நம்ம கம்பெனி மாறும் அப்படின்னு சொன்னது வந்துட்டு மினிமம் 15 டேஸ்க்கு மேலே இருந்தால் ஓகே தான், அது எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஆனால் 15 டேஸ்க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். 20 டேஸ்க்கு ஒரு நாள் வந்து இஎல் கொடுத்துருக்கணும். லேபருக்கு கொடுக்கும்போது வந்து லீவ் வித் வேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாஃபாக கொடுக்கும்போது, ஒரு சிடிசியாக கொடுக்கும்போது, காஸ்ட் ஆஃப் த கம்பெனியாக கொடுக்கும்போது அது வந்துட்டு இஎல்ன்றதை சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான்.
நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ நீங்கள் உள்ளே போகும்போது இந்த நோட்டீஸ் போர்டில் ஃபேக்ட்ரியில் சப்செக்ஷன் வந்து லீவ் வித் வேஜஸ்ன்ற ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த லீவ் வித் வேஜஸில் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து லீவ் வித் வேஜஸ் இல்லை ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு லேபராக இருக்காங்கன்னா ஃபார்ம் 15 சொல்லி ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்டரில் வந்துட்டு யாரெல்லாம் எந்த டேஸ் வந்திருக்காங்க, அவளுக்கு எவ்வளோ இந்த இஎல் கொடுத்துருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே இயர் பை இயர் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டாஃபாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பே ஸ்லிப்ஸ்லேயே வந்து எல்லா டேட்டாவும் இருக்கும். அதாவது இஎல் எவ்வளோ மிச்சம் இருக்குது, இப்போ இந்த வருஷம் இந்த மாதம் எவ்வளோ இஎல் கொடுத்தா அப்படின்றது எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இஎல் வந்து கிரெடிட் பண்ணுறதுனால அந்த ரெஜிஸ்டர்லாம் மெயின்டைன் பண்ணுறதில்ல. அந்த சேம் நீங்கள் ஏதாவது இஎல் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு கிராஜுவிட்டி இல்லை வேறு ஏதாவது காம்பனன்ட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.